ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம். ஞான யோகம். பதம் 9. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் யோ வேத்தி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம ந ஏத்தி மாமேதி ச அர்ஜுனக. ஜன்ம கர்ம பிறப்பு செயல் ச மே திவ்யம் என்னுடைய திவ்யமான யோ யார் ஒருவர் வேத்தி தத்வதக உள்ளபடி அறிகிறாரோ த்யக்த்வா தேகம் உடலை விட்டபின் புனர்ஜன்ம ந அவருக்கு மறுபிறவி இல்லை ஏத்தி அப்படின்னா அடைகிறார் மாமேதி என்னையே அடைகிறார் சக அர்ஜுன அவன் என்னையே அடைகிறான் அப்படிங்கிறார். அர்ஜுனா என்னுடைய பிறப்பும் செயலும் தெய்வீகமானது. இதனை உள்ளபடி அறிபவன் உடலை விட்டபின் மறுபடியும் பிறப்பதில்லை, என்னை அடைகிறான். விளக்கம். மனுஷங்களை விட தேவர்களுடைய சரீரம் திவ்யமானது. தேவர்களை விட பகவானுடைய திருமேனி இன்னும் திவ்யமானது. அதனால தான் தேவர்களும் பகவானை பார்க்கறதுக்கு ஏங்குறாங்க. ஜீவர்களுடைய சரீரம் பாவ புண்ணிய மாசுகளால் ஆனது, நோய் வியாதி கொண்டது, மாற்றமுடையது. இறைவனுடைய திருமேனி மாசற்றது, மாற்றமில்லாதது, திவ்யமானது. அதனால அவருடைய கதைகளை படிக்கிறவங்க, கேட்குறவங்க, தியானிக்கிறவங்க தெய்வீக தலத்துக்கு வந்துடுறாங்க. பகவானுக்கும் மனுஷனுக்கும் உள்ள 3 வேறுபாடுகளை இந்த பதத்தில் பகவான் சொல்கிறார். ஒன்று ஜென்மா பிறப்பு பற்றி, அடுத்து கர்மா செயல் பற்றி, அடுத்து வேத்தி தத்வதக உள்ளபடி அறிதல் பற்றி சொல்கிறார். இது இதுக்கு முன்ன 3 ஸ்லோகத்திலே கூட தனித்தனியாக இதை பற்றி சொல்கிறார். எப்படின்னா 5, 6, 7, 8 இதில் பார்க்கலாம். ஒன்று மனிதன் பிரகிருதிக்கு வசப்பட்டு பாப புண்ணியன்களை நுகரும்படியாக பிறக்கிறான். பகவானோ பிரகிருதியை வசப்படுத்தி தம்முடைய விருப்பப்படி போகிறார். இது பிறப்பில் இருக்கிற வேறுபாடு. இது ஜென்ம, அதை குறிக்கும். அடுத்து செயல், அதை பற்றி வரும்போது மனிதன் தனக்காக செயல்படுறான். இறைவன் ஜீவகோடிகள் ஓய்வதற்காக செயல்படுறார். இது செயலிலான வேறுபாடு. 2. 3 அறிதல். எனக்கும் உனக்கும் பற்பல பிறவிகள் கடந்து போயின, அவைகளை நான் அறிவேன், நீ அறியாய் அப்படிங்கிறார். உள்ளபடி இதை அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறார். இது அறிவிலான வேறுபாடு. இப்படி 3 இதுகளை எடுத்து பேசுகிறார் பகவான். அதனால் இங்கே எனது பிறப்பு செயல்கள் இவற்றின் தெய்வீக தன்மையை அறிபவன் மீண்டும் பிறப்பதில்லைன்னு சொல்கிறார். இறை தத்துவம் பொதுவாக அவ்வளவு எளிதாக புரியாது, கேட்டால் கூட உணர்றது கஷ்டம். அப்போ மனப்பாடம் வேணால் செஞ்சுக்கலாம். நிறைய பேர் அதில் தான் ஆன்மீக பேச்சே பேசுகிறாங்க, மனப்பாடத்தை வச்சு. அனுபூதிகள் கிடையாது. ஆனால் பகவான் அருள் வெள்ளம், அருள் நிதி, கருணாநிதி. அவர் என்ன செய்கிறார், நேரடியாக அவதரித்து தன்னுடைய தத்துவத்தை, அந்த இறை தத்துவத்தை தம்முடைய தோற்றம் செயல்கள் மூலமாக புரிய வைக்கிறார். அதை உள்ளபடி அறியறதுக்கு ஏற்கனவே அறிந்துள்ள தத்துவதர்ஷி, அதாவது ஆன்மீக குருவை ஒருத்தர் அணுகணும். அவருக்கு பணிந்தும் பணிவிடை புரிந்தும் இதை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஆன்மீக குரு மட்டும்தான் இறைவனுடைய திருமேனிக்கே தொண்டு செய்கிறவர். அது மாதிரி எடுத்துக்கணும். பகவான் சம்பந்தப்பட்ட அத்தனையுமே திவ்யமானது தான். அருவவதிகளான சனத்குமாரர்கள் ஒரு முறை வைகுண்டத்துக்கு போயிருந்த போது வாசல்ல இருந்த ஜெயன் விஜயனோட வாக்குவாதம் செய்து கருத்து வேறுபட்டாங்க. அப்போ அங்கே பகவான் விஷ்ணு சனத்குமார்களை பார்த்து, என்னுடைய அடியார்களால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமதிப்பு என்னாலேயே ஏற்பட்டதாக நான் கருதி வருந்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் விஷ்ணு அங்கே கருடனில் அப்படி வர்ற போதே அவருடைய பாதத்தில் இருந்த திருப்பாதத்தில் இருந்த ஒரு துளசி இலை
அதில காற்று பட்டு, அந்த காற்று சனத்குமார்கள் முகத்தில வந்து வீசுது. துளசி வாசனையோட. அந்த வாசனைய நுகர்ந்த உடனே, சனத்குமார்கள் அதுவரைக்கும் கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிற கருத்துல கிடந்தவங்க, இந்த துளசி வாசனைய நுகரவும், அவங்களுடைய சித்தத்திலயும், சரீரத்திலயும் பக்தி பரவசம் உண்டாயிருது. இத நாம பாகவத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த சனத்குமார்கள், "உங்க பாதத்துல நாங்க குற்றம் இழைச்சிட்டோம். உங்க பாதங்கள்ல நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்னு" சொன்னாங்க. அப்ப கூட விஷ்ணு என்ன சொல்றார், "என்னுடைய பாதத்துக்குன்னு அப்படி தனிப்பட்ட எந்த சக்தியும் கிடையாது. ஆனா அடியார்கள், பக்தர்கள் பூரா என்னுடைய பாதத்தையே தியானம் செய்து, தியானம் செய்து உரு ஏத்தி வச்சிருக்கிறாங்க" அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லா புலன்களையும் கவரக்கூடிய வகையில லோகத்துல பல பொருட்கள் இருந்தா கூட, அதுல உயர்ந்தது எது? பிரம்ம ஆனந்தத்துல ஒரு கவர்ச்சி. அருவ அருவவாதிகள் இல்ல பிரம்மவாதிகள்னு சொல்லலாம். அவங்க கூட பகவானுடைய பாதம் பட்ட துளசிய நுகர்ந்து பெரும் பக்தர்களாக மாறுனாங்க. ஒரு சம்பிரதாயத்த நிர்வகிக்கிற ஆச்சாரியர்கள் அந்தஸ்துக்கு வந்தாங்க. அ இப்போ உலகத்துல இருக்கிற எத்தனையோ வாசனைகள், நறுமணம் இருக்கு. இதெல்லாம் சின்ன விஷயம் தான். ஆனா பகவான் பாதத்திலிருந்து வந்த நறுமணம் திவ்யமானது. அதுதான் இதுல உள்ள கருத்து. அவர் சம்பந்தப்பட்ட அனைத்துமே ஆன்மீகமயமானது, சின்மயமானது, தெய்வீகமானது. பகவானுடைய கதைகள கேட்கிறது, படிக்கிறது, நினைக்கிறது, இதுகளால மனுஷனுடைய இதயம் தூய்மை அடையுது, புனிதம் அடையுது. இது பகவானுடைய செயல்கள்ல இருக்கிற தெய்வீக தன்மை. ஜீவர்களுக்கு நன்மை உண்டாக பகவான் வந்து போறார். அவர் அவதரித்து அந்த ஸ்தலங்கள்ல பிரேமையோட வாழக்கூடிய அடியார்கள நாம இன்னும் பார்க்க முடியுது. லீலா ஸ்தலங்கள தரிசிக்க கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றாங்க. மனித வாழ்வின் குறிக்கோள் இதனால நிறைவேறுது. மனித பிறவி திவ்யமானது கிடையாது. அப்படிங்கும்போது, மனிதனுடைய செயல்பாட்டிலயும் திவ்யம் இருக்காது. செயல்ல கர்த்தாங்கிற அபிமானம் ஜீவனுக்கு உண்டு. கர்ம பலன்ல ஆசை வேற உண்டு. பகவானுக்கு ஆசையும் கிடையாது, அபிமானமும் கிடையாது. இத உணர்ந்துக்கிறது உள்ளபடி அறிதல் அப்படின்னு அர்த்தம். உலகத்திலயும் பகவானுக்கு செய்ய வேண்டியதுன்னு எதுவும் கிடையாது. அடையப்பட வேண்டியதுன்னும் எதுவும் கிடையாது. பகவான உணர்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு தன்மை வந்துடுறதுனால, மறுஜென்மம் அவங்களுக்கு கிடையாது. குழந்தைங்க விளையாடும்போது மாடிக்கும் கீழேயுமா ஓடித் திரிவாங்க. 10 தடவ ஓடுனா கூட அவங்களுக்கு அசதி வராது. ஆனா மாடியில மறந்து வச்ச ஒரு பொருள எடுத்துட்டு வா அப்படின்னா, விளையாடும்போது இடைஞ்சல் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லும். பல தடவ மாடிக்கும் கீழேயுமா ஓடுறாங்க. ஆனா அது அவங்களுக்கு விளையாட்டா இருக்கிறதுனால சலிப்பு வரல. அதனால விளையாடும்போது இடைஞ்சல் பண்ணாதீங்கங்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு செயல செய்ய சொன்னா, அது வந்து அவங்களுக்கு வேலையா தெரியுது. அதனால சலிப்பு வருது. பகவானுடைய செயல்கள் அனைத்தும் விளையாட்டு, தெய்வீக விளையாட்டு, லீலைகள், திருவிளையாடல். நம்முடைய செயல்கள் பூரா வேலை அந்த மாதிரி இருக்கு. மாமேதி அப்படின்னா என்னை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே பரமாத்மா நமக்குள்ள இருக்கிறார். செயல்கள் யோகமாக செய்யப்பட்டா, அவர வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதத்துல பகவான் சொல்றார். அடுத்து 10வது பதம். வீதராக பயக்ரோத மன்மயா மாம் உபாசிதா பகவத் ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதஹா. ஆசை, பயம், கோபம் இவற்றை விட்டவர்கள், என்னில் லயித்தவர்கள், என்னையே புகழாகக் கொண்டவர்கள், ஞான தவத்தால் தூய்மை பெற்றவர்கள், இப்படி பலரும் என்னை அடைந்துள்ளனர். இது தினுசு தினுசா இருக்கிற முக்திகள குறிக்கும். பற்றால தான் பயமும், கோபமும் வருது. பகவான்ட்ட ஈர்ப்பு வந்துட்டா, இந்த 2ம் தொலைஞ்சு போயிரும். குழந்தைங்க வந்து கல் கல்கள வச்சோ, இல்ல கோலின்னு சொல்லுவாங்க. கோலிகள் வச்சு விளையாடும்போது, அது விஷயமா அதுகளுக்குள்ள சண்டை வரும். அல்பமான பொருள் தான். ஆனா, அத வச்சு அவங்களுக்கு சண்டை வரும். நாளடைவுல வளர்ந்த பிறகு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்குது. அப்போ விளையாட்டு மேல இருந்த ஈர்ப்பு செல்வம் சேர்க்கறதுல மாறிருது.
இப்போ இது விஷயமா கோபம் இதெல்லாம் உண்டாகுது. ஆனா பகவான்ட்ட ஈர்ப்பு வந்துட்டா, லோக பற்றுதல்கள், பயம், கோபம் இந்த அனைத்தும் போயிரும். அ தீயோட தொடர்பு கொள்ற இரும்பு தானும் தீ மயமாக மாறுது. சேற்று நீர்ல இருக்கிற அழுக்க நீக்கியாச்சுன்னா, நல்ல நீர் அதுல இருக்கிறது தெரிய வரும். அத நம்ம புழக்கத்துக்கு வச்சுக்கலாம். நல்ல நீரோட அத கலந்துக்கலாம். ஒண்ணும் ஆகாது. இதே மாரி இதயத்துல இருக்கிற அழுக்குகளான ஆசை, பயம், கோபம் இதுகள நீக்கிட்டா, பரமாத்மாவுடைய தெய்வீக இயல்ப உணரத்தக்கவர்களாக நாம இருப்போம். அவரோட இணங்கி இருக்கக்கூடிய தன்மை நமக்கு உண்டாகும். அ மன்மயா, மாம் உபாசிரிதா, மத்பாவ இந்த சொற்கள்லாம் முக்திகள குறிக்கும். அதாவது மே பாவக, இவ பாவக அப்படிங்கிறது சாரூப்ய முக்திக்கான சொல். அ இறைவன் போன்ற அதே ரூபம் படும் சில பேருக்கு. மயாச இக பாவக அப்படின்னா சாமீப்ய முக்தி. பகவானுக்கு அருகில போய் தொண்டு செய்றது வைகுண்டத்துல. மயி மதிய லோகே பாவக அப்படிங்கிறது சாலோக்கிய முக்தி. அவர் இருக்கிற லோகத்துல இருக்கிறது. இது ஒரு முக்தி. ஞான தபசா அப்படிங்கிற பதம் மூலமா ஞானம் பெற்று தவம் புரிந்து தங்களுடைய இச்சைகள பொசுக்கியவர்கள குறிக்கும். தவத்தால புலன் நுகர்வு இச்சைகள் மனதுல எரிஞ்சு போயிருது. துருவன் இப்படி தவம் செய்து சாருஷ்டி முக்திய பெற்றதாக நாம பார்க்கிறோம். கீதையில அங்கங்கே பகவான் என்னை அடைகிறார்கள், எனது இயற்கையை அடைகிறார்கள், எனது லோகத்தை அடைகிறார்கள், முழுமுதற் கடவுளை அடைகிறார்கள் இப்படிலாம் வேறுபடுத்தி சொல்றதுக்கு காரணம், முக்திகளுடைய வகைகள அப்படி சொல்றார். பாகவதத்துல மத்பாவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. கிருஷ்ண பிரியைகளான கோபியர்கள் தங்களுடைய பிரிய நாயகனின் நடை, உடை, பாவனை போன்ற அனைத்தையும் பார்த்து கண்ணபிரானைப் போலவே தங்களையும் மாற்றிக் கொண்டார்கள். அதே பாவனையில் தங்களை அவர்கள் ஒரு கிருஷ்ணனாகவே பாவித்து பிரேமையில் மூழ்கினார்கள். இப்படி பாகவதத்துல இருக்கு. பிரேமையால பகவானோட ஒன்றி இருந்தார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அழியும் பொருட்கள அடைக்கலம் கொள்றது இழி செயல், இழிவானது. மேலும் சுபகர்ம நாட்டம், அதாவது அறம், அடுத்து பொருள், அப்புறம் இன்பம் இதுகள சார்ந்து இருக்கிற வரைக்கும் அல்லது விட்டாலும் கூட பகவான்ட்ட ஈர்ப்பு உண்டாகி தன்னை ஒப்படைக்காத வரைக்கும் பகவான அடையறதுக்கு தாமதம் ஏற்படத்தான் செய்யும். லோகத்துல எதுக்காகவாவது ஒருத்தன் தாசனா தான் இருக்கான். பகவத் தாசனா இருந்தா மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்கும், ஆனந்தம் உண்டு. ஏன்னா பகவான் சத் சித் ஆனந்த. பிரம்மவாதிகளுக்கு சத் அப்படிங்கிற அனுபவம் மட்டும் கிடைக்குது. யோகியர்களுக்கு சித்துங்கிற அனுபவம் கிடைக்குது. பக்தனுக்கு தான் ஆனந்தமும் சேர்த்து கிடைக்குது. மனைவி மக்கள்கிட்ட ஈர்ப்பு இயல்பாகவே எல்லாருக்கும் உண்டு. ஈர்ப்பை விட ஆசிரியம் ஒசத்தி. உடல், புலன்கள், மனசு, புத்தி, பதவி, தகுதி, உரிமைகள், செல்வம் இந்த பொருட்கள் எல்லாமே உலகம் சம்பந்தப்பட்டது, உலகுக்கானது, அனித்தியமானது. ஆன்மா நித்யன். நித்யனோட அனித்தியம் ஒருபோதும் ஒட்டாது. இத புரிஞ்சு இருக்கிறதுக்கு ஞானம்னு பேரு. புரிந்து விலகி இருப்பது ஞான தபஸ்ன்னு பேரு. அ பல தவங்கள்ல ஞான தவம் இப்படி சிறப்பு மிக்கதாக இருக்கு. மனித சரீரம் பகவான அடையத்தான், உலகத்த அடையறதுக்கு இல்ல. பகவான அடையறதுல அனைவருக்கும் பிறப்பு உரிமையும் உண்டு, சுதந்திரமும் உண்டு. இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா.